ரோலக்ஸுங்கிற அந்த சிண்டிகேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கேருந்து வந்திருக்கு அந்த ஆரிஜின் என்னன்னு பார்த்தா, அட் தி ஏஜ் ஆஃப் ஹெஸ்டேஜர் ஒரு எத்தனை வருஷமாக அவர் உள்ள இருந்திருக்கலாம்னா, ரைஸ்ட் ஃப்ரம் ஸ்ட்ரீட். அதனால 27 வருஷமாக நான் பண்ணது. ரோலக்ஸ் இருந்தது அவர் பேர் சிண்டிகேட் பேரா? அவர் பேர் தான். அவர் பேர் தான். அந்த சிண்டிகேட்ல அவர் அந்த ஆரிஜின் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஹீஸ் தி அல்டிமேட்டம். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சப் டிவிஷன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ yeah, but it was fantastic to see Surya in a negative role. And நீங்க பண்ணத பார்த்தா I thought maybe is he also a mole? அவரும் வந்து இன்னொரு ஃபியூச்சர் படத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி. This kind of he's a bad guy. He's a real bad guy. So another thing I wanted to ask you, which my mind just went to, because role X it's like he's an unknown guy who just comes into this movie. So I just divided the Rolex into role X. He's kind of kind of a thing. I know you didn't think of it, but எனக்கு அந்த மாதிரி தோணுது. யார் அது Rolex? It's kind of a thing. No sir, Rolexன்றது அந்த சவுண்டுக்காக வெச்சது. So when you have, there is a chance now for Surya as a villain and Karthi as a hero spin-off, because இந்த கேரக்டர் காமிக்கலனாலும் you've shown who the head of the கார்த்திய துரத்தின கேங்கோட லீடர் யாருன்னு நீங்க இப்ப காமிச்சிட்டீங்க சார். எல்லா ஹை பாயிண்ட்டையுமே காட்டிட்டு வேணும்னு இருந்தது. இல்ல நீங்க ஒரு பிட்ல, பிகாஸ் நீங்க விலங்க காமிக்கிறீங்க அப்படியே சார். அங்கே நான் காமிச்சிருந்தேன்னா இங்கே காமிக்கலாம். அங்கேயும் விலங்கு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வாய்ஸ் மட்டும் காட்டலாம். ஏன்னா மீதி மற்றது எல்லாருமே காமிச்சிட்டோம். அண்ட் வென் கார்த்தி சார் அண்ட் சூர்யா சார் இஸ் கோன் மீட் ஆன் ஸ்க்ரீன்ங்கிற மாதிரி நாளைக்கு நடந்தது இந்த யூனிவர்ஸில் அப்படின்னா நடக்கும். அதான் சார். அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்போ அந்த மூமெண்ட் மேஜிக்காக இருக்கணும்ல சார். ஸோ எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட வேணாம்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் நான் நிறைய கேரக்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதும். இந்த தீனா கேரக்டர் கூட நான் இதில் வர வைக்க வேணாம்னு நினச்சேன். பட் ஆனால் எண்டில் இருக்கட்டும், அவனோட பாயிண்ட்டில் வச்சுக்கலாம், அவரை தவிர பொண்ணு மற்றவங்க எல்லாரும் வச்சுக்கலான்னு சொல்லி பில் பண்ணதான். அண்ட் அதான் சாரோட வாய்ஸ் மட்டுமே வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதான். அண்ட் அதில் நம்ம மரியம் ஜார்ஜுமே வாண்டடாக வந்து அவரையுமே இதில் வேணாம்னு சொல்லி வச்சது. அவருக்கு ஒரு சீன் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஒரு சீன் எழுதியிருந்தேன். இன்ட்ரோவில் இந்த கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு நரேஷன் போயிட்டு இருக்குல்ல, விக்ரம் பற்றி ஒரு யாருன்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அப்போ வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த லைட்ஸ் வரதுக்கு முன்னாடி, அந்த ஸ்க்ரீனில் கமிஷனரோட ஃபோட்டோ வரதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள சத்தம் கேட்டே இருக்கும். என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த சீன் அங்கே நடக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ண சொல்ல வருவான். உள்ளே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அந்த அங்கேருந்து ஒரு 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 வயசான ஒரு அம்மா வந்து ஆப்போசிட்டில் கேட்டிருப்பாங்க, சார் உங்களுக்கு புரியுதா, நான் உங்களை வந்து எதுவும் பண்ண சொல்ல, நான் உங்களை ஷூட்டில் பண்ண சொல்ல, உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த வெப்பனை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாதுன்னு இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதை எங்களுக்கு லிஃப்ட் பண்ணி மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாருன்னு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அந்த துப்பாக்கி தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு மரியம் ஜார்ஜ் நின்றுட்டு இருப்பார். அப்போது வெளியிலேருந்து வந்தவங்கள சத்தம் கேட்குது, டோர் க்ளோஸ் பண்ணிக்க வேணா, க்ளோஸ் பண்ணிக்கணும்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சீனுக்கு வந்துடுவான். ஸோ அது மட்டும் அங்கே வச்சுருந்தோம். பட் ஆனால் இங்கே டியூரேஷன் ஒன்று இருக்குது, இதோட சீரியஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக சாப்பிட்டு பட் ஆனால் அது எல்லாத்தையும் லேட்டர் பார்ட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் காட்ட வேணாம்னு சொல்லிடுச்சு.